குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திருப்பாவை பாடல் 5. மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகு தருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். தாமம் அப்படின்னா மாலை, உதரன் அப்படின்னா வயிற்றை உடையவன், தாமம் பிளஸ் உதரன் அப்படின்னா தாமோதரன், அதாவது மாலை சூடிய வயிற்றை உடையவன், மாய செயல்கள் செய்பவன், அவன் வடமதுரைக்கு தலைவன், தூய்மையான பெரிய நீர் பரப்பினை உடைய யமுனை ஆற்றின் கரையில் வாழ்பவன், ஆயர்களின் குடியிலே தோன்றிய அழகான விளக்கை போன்றவன், தன்னை பெற்றெடுத்த தேவகி வளர்த்துவிட்ட யசோதை ஆகியவர்களின் புகழை உலக மக்கள் அறியும் செய்தவன் அவன் தாமோதரன். அப்படிப்பட்ட இறைவனை நாம் தூய்மையானவர்களாக வந்து தூய மலர்களை தூவி தொழுதல் வேண்டும். அவனது புகழை வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் ஏற்கனவே நாம் செய்த பிழைகளும் நெருப்பில் விழுந்த பஞ்சு போல் மறைந்துவிடும். ஆகவே அவனது சிறப்பை சொல்வோமாக. திருவெம்பாவை பாடல் 5. மாலறியா நான்முகனுங் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலுறு தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டுன் சீலமும் பாடி சிவனே என்று ஓலம் இடினும் உணராய்க்கான் ஏல குழலி பரிசேலோர் எம்பாவாய். நறுமணம் கமழும் பொருள்களை பூசிய மனம் வீசும் கூந்தலை உடைய பெண்ணே, மலை போன்ற நெடிய தோற்றமுடைய இறைவனின் திருவடிகளை திருமால் அறிய முடியவில்லை. 4 முகங்களை உடைய பிரம்மதேவன் இறைவனின் தலையை அறிய முடியவில்லை. அப்படிப்பட்ட இறைவனை நாம் அறிவோம் என்று நீ வேடிக்கையாய் பேசுகிறாய். பாலும் தேனும் ஊறுவது போன்று இனிய இதழ்களை உடைய குறும்புக்காரியே, உனது வீட்டின் கதவை திறப்பாயாக. உலகத்தில் உள்ளவர்களும் பின்னுலகத்தில் உள்ளவர்களும் மற்ற எதனாலும் அறிந்து கொள்ள இயலாத தன்மையுடையவன் இறைவன். அப்படிப்பட்டவன் நம்மை அருள் பாலித்து அன்பு செலுத்தினான். ஆகவே அவனுடைய சிறப்புகளை பாடுவோம். சிவனே சிவனே என்று அவனது பெயரை கூறி ஓலமிடுகின்றோம். இதை நீ உணரமாட்டேன் என்கின்றாய். எங்கள் பேச்சை கேட்பாயாக. தன்னை எழுப்ப வந்த பெண்கள் தனது வீட்டின் வெளியே இருப்பதை அறிந்தும் கூட கண்ணுறங்கும் பெண் கதவை கூட திறக்காமல் இருந்தால் என்பது கடை திறவாய் என்னும் உரையாடலில் இருந்து தெரிகிறது. வீட்டினுள் இருக்கும் பெண் உள்ளே இருந்து கொண்டே வந்தவர்களுடன் பேச்சை கொடுப்பதால் அவள் படுக்கையில் இருந்து எழுந்துவிட்டாள் என்று தெரிய வருகிறது.